மாமா இப்போது கயா சிரார்த்தம் இன்றைக்கி நடந்தது. நாம் எல்லாம் மெட்ராஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் குரூப்பாக வந்திருக்கோம் பக்தி உலா வழியாக. உங்கள் சந்தோஷம் எப்படி இருந்தது? எனக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய அச்சீவ்மெண்ட்டு கயா சிரார்த்தம். பல பேருக்கு கனவு, இன்னும் பல பேருக்கு கனவாகவே இருக்குது. அது கிரமமாக நடக்கிறதா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும், பயம் இருக்குது. பணம் வகையில் அது எவ்வளோ பணம் ஆகுமோன்ற ஒரு பய உணர்வும் இருக்குது. அந்த விஷயத்தில் உங்களுக்கு இந்த கயா சிரார்த்தம் எப்படி இருந்தது? உங்களுக்கு திருப்தியாக இருந்தா? சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. மனசளவுலையும் பண அளவுலையும் சந்தோஷத்தை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியல. நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். வயிறு குளிர்ந்தது பத்தாதுன்றது மனசு குளிர்ந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். நிஜமாலுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ட்ரூப்பை பண்ணவே முடியாது. ஒரே சமயத்தில் நாங்கள் 22 பேர் பிரார்த்தம் பண்ணேன். 44 பிராமணால ஒரு இடத்துல கூட்டு வச்சு அவளுக்கு இந்த அளவுக்கு எங்களால் பண்ண முடியறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக என்னன்னா, நாங்கள் எங்கள் ஆத்துக்கு கடைசி எனக்கே வயசு 64. ஸோ எனக்கு மேலே இருக்கிறவா எல்லாரையும் கூட்டுண்டு வந்து இந்த காரியத்தை பண்ண வச்சது என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய மாமனார் மாமியார் பண்ண புண்ணியம். அதை வந்து உங்கள் மூலமாக எங்களை நிறைவேற்ற வச்சுக்கோங்க. அயோத்தி தரிசனம் எங்களால் எப்படி இருந்தது? வார்த்தைகள் இல்ல. ராமனை பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை. என்ன நாராயண ராமனை பார்க்கணும்னு நினைக்கல, ஆனா உங்க மூலமா ராமன் என்ன வரவழைச்சார். சந்தோஷம். தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பிமா. அனந்த ராமனா இருக்கார், முடிவில்லாத அனந்த ராமனா உங்களை வாழ வைக்கணும். என்னைக்கும் எத்தனையோ பெரியவாளுக்கு கனவாக இருக்கிற இந்த கையா இனிமேல் நாமளும் போகலான்ற ஆசை வர அளவுக்கு உங்களோட பேச்சு இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு யூ. இந்த சிரார்த்தம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வரவாள மட்டுமே ஒரு ட்ரூப்பா வச்சுட்டு சின்ன டூரா இருந்தா கூட பரவாயில்ல, இதை ஒண்ணு நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா. இன்னைக்கு நாங்க 40 பேர் இருக்கும்போது மீதி இருந்த 20 பேர் பாவம் ஒரு நாள் ஃபுல்லா எங்களுக்காக விட்டு கொடுத்தாங்க. கண்டிப்பா அந்த விட்டு கொடுத்தது கூட வேண்டாம். அப்படியே இது வந்து கயா சிரார்த்தத்துக்கான ட்ரூப். இந்த சமயத்துல நம்ம போகலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெசேஜை நீங்க அனுப்பி அதை ஒரு தனி நிச்சயம் நிறைய பேருடைய ஆசைகளை அபிலாஷைகளை நீங்க நிறைவேற்றணும். அதுக்கு உங்க மூலமா நடக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அந்த கிருபையில நீங்க இன்னும் இந்த இதுல வளரணும். இந்த சர்வீஸ் உங்க மூலமா இன்னும் நிறைய பேர் பார்க்கணும், நிறைய இடங்கள் சேவிக்கணும். பெருமாள் விமான சேவிக்கிறது கூட அவ்வளவா இஷ்டம். பக்கத்துல இருக்கிற பெருமாள் கூட சேவிக்காத நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து நிஜமாவே எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு மூலையில இருக்கும். என்னால முடியுமோ, அங்க போய் பாஷை தெரியாது, முக்கியமா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வெளியில வந்தா ஹிந்தி தெரியாதுன்ற பயம் லட்சக்கணக்கான பேருக்கு. எல்லாருடைய பயத்தையும் தீர்த்து வச்சு பண்ணினது. இதுல வந்து நாகராஜ் ஹேட்ஸ் ஃபெதர் டு யுவர் கிரவுட். நிஜமா சொல்ல நல்ல மனுஷன், சும்மாவே சொல்லப்படாது. என்ன வந்து இருக்க சர்வீஸ்ல எங்கேயோ ஒரு லெவல்ல இருக்கு. நிஜமாவே சொல்றேன். நிஜமா இல்லை, பக்தி உலாவுக்கு பெரிய கிஃப்ட் நாகராஜ். இல்லை, ஒரு மத்துவ மடத்தில் இருந்துட்டு கைங்கறி 500 ரூபாய்க்கு சிராத காரியம் பண்ணிட்டு இருக்காரு. எங்கே அண்ணா நகரில் நடக்கிறது. வெறும் 500 ரூபாய்க்கு சிரார்த்தம். அக்னி சந்தானத்தோடு நடக்குது. பிராமணா கிடையாது, மற்றபடிக்கு அக்னி சந்தானத்தோட சிரார்த்தம். பிராமணால் ஆயிட்டு வந்து பண்ணால் கூட 1500 ரூபா அந்த ரேட்டில் தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்தில் 10,000 15,000 இருக்கிற காலத்தில் அவளுக்கு சக்தி ஆகிறதும் ஆடம்பரம் இல்லாமல் அழகாக போய் பண்ணிட்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு பரிவார மடம் அண்ணா நகரில் இருக்குது. அதை பார்த்துக்கிறார் நாகராஜ். கண்டிப்பாக தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.